நீங்க தான் சிபிஎஸ்சியில் ஒரு பாடத்திட்டம், உங்க குடும்பத்துக்கு ஒரு பாடத்திட்டம், சாமானிய குழந்தைங்களுக்கு ஒரு பாடத்திட்டம்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா பிரதமர் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கூறிய கருத்துக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் புதிய தேர்ச்சி முறை அறிவிப்பால் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மாணவர்களை உலகத்தொழிலுக்கு அனுப்ப பாஜக அரசு முறைக்கு முயற்சிக்கிறது திருமாவளவன். இல்ல, இன்னைக்குதான் அதுக்குதான் பதில் சொல்லிட்டேன். திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து குழந்தைகளை படிக்க விடுங்கள். திருப்பி அடின்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, நாங்க திருந்தி படின்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம். அம்மாக்களுக்குலாம் குழந்தைங்களை படிக்காம பாஸ் பண்ணி 8வது வரைக்கும் பாஸ் பண்ணி விட 9வது கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பதிலா 2 மாசம் அந்த குழந்தைங்களை உட்கார வச்சு திருப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா பரீட்சை எழுத வச்சு அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. அப்படி பண்றது சரியா? இல்லைன்னா நீங்க பாஸ் பண்ணிட்டேன்னா குழந்தைங்க பாட்டு படிக்காம பாஸ் பண்ணிட்டா அடுத்த கிளாஸ்ல போய் கஷ்டப்படுவாங்களா இல்லையா? 9வதுன்றது பெரிய கிளாஸா இல்லையா? ஆக எதை பத்தியுமே கவலைப்படாமல் பொய் சொல்லி கொண்டிருந்தால் எப்படி? குலக்கல்வி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் மக்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளுகிறார்களே தவிர வேறு எங்குமே புதிய கல்விக் கொள்கை என்பது குழந்தைகளின் மன அழுத்தத்தை குறைத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிஎஸ்சியில் 15% சிலபஸ் குறைச்சாச்சு. 2 டெஸ்ட் வச்சுட்டு எக்ஸாம்ல அதுல எந்த டெஸ்ட்ல அதிக மார்க் வாங்குறாங்களோ அதை கொடுக்குறாங்க. ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா 2 மாசம் அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவங்களை நல்லா பரீட்சை எழுத வச்சு அவங்கள பாஸ் பண்றாங்க. எல்லா குழந்தைங்களையும் ஃபெயில் ஆக்குறது இல்ல. ஆக இவ்வளவு நல்ல தன்மை கொடுக்கும் பொழுது ஒட்டு மொத்தமா நான் கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கிற அக்கறை பிரதமருக்கு இருக்காதா? பிரதமர் நம்ம நாட்டு குழந்தைகள் நல்லா வரணும்னு நினைப்பாரா? நீங்க தான் சிபிஎஸ்சியில் ஒரு பாடத்திட்டம், உங்க குடும்பத்துக்கு ஒரு பாடத்திட்டம், சாமானிய குழந்தைங்களுக்கு ஒரு பாடத்திட்டம்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா பிரதமர் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாரு. இது தப்பா? அதனால தமிழ்நாட்டில் தயவு செய்து பொய் பிரச்சாரத்தை முதலில் தமிழக கல்வித்துறை அமைச்சரும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.